ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ரெண்டு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க நீங்கள், ஸ்நாக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்நாக்ஸ் சொல்கிறத விட எனக்கு ஆஸ்பத்திரியில் வந்து என்ன கொடுத்தாவ அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் மாதத்துக்கு 15 நாள் ஒரு 3 மாதம் பக்கம் இருந்தேன். அதனால் வந்து என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலை டிஃபனை சொல்லிக்கிறேன். ரவை இருக்குல்ல, அதில் வந்து கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ரவை மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் வரும். அதுக்கப்புறம் வந்து இட்லி அப்புறம் பொங்கல் சாம்பார். அதுக்கப்புறம் வந்து தோசைன்னா பேப்பர் தோசை மாதிரிலாம் வராது, கல் தோசை மாதிரி வரும். இதுதான் வந்து காலையிலக்கு வரும். இதுக்கு வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி வரவே வராது, சாம்பார் வரும். அதுக்கப்புறம் வந்து வெங்காய சட்னின்னு ஒன்று வரும். இன்னொன்றுன்னா வந்து இதில் எதுலேயுமே வந்து உப்பே இருக்காது. அந்த சாம்பார் இதில் எதுலேயுமே இருக்காது. 1 கிராம் சால்ட்டு பேக்கெட்டை மட்டும் தந்துட்டு போயிடுவோம். பார்த்துக்கோங்க, சத்தியமாக சாப்பிடவே முடியாது, மரண வேலை. ஏற்கனவே வந்து நம்ம டயாலிஸ்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதில் வேறு கொண்டு வர இட்லி வந்து இவ்வளோ பெரிய இட்லி மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் உப்பு இருக்காது, தர்ற சாம்பார்லேயும் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. அது வேறு. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகும்போது வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தரமாட்டேன், நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு அந்த இதில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் டயட் ஃபுட்டு தான் சாப்பிடணுன்ட்டு டயட் ஃபுட்டு தான் வந்துச்சு. சாம்பாரில் தாளிப்பும் இருந்த மாதிரி இருக்காது, சும்மா இருக்கும். சட்னிலாம் வெங்காய சட்னியெல்லாம் வெங்காயம் அதில் தக்காளியெல்லாம் போட்டிருக்க மாட்டாவே, சும்மா அரைச்சி கொண்டு வந்து தந்த மாதிரி எதுலேயுமே உப்பே இருக்காது மக்களே. இதுதான் வந்து எனக்கு வந்து காலை சாப்பாடு. நைட்டு சாப்பாடுக்கு வந்து எப்போதுமே அதே மாதிரி கல் தோசை வரும், இட்லி வராது, சப்பாத்தி வரும். சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலான்னு தந்துருப்பேன். நான் அந்த பன்னீர்லாம் சாப்பிட்டதே கிடையாது, அதனால் நான் அதை சாப்பிட மாட்டேன். சப்பாத்தி வந்தால் மட்டும் எப்படியாவது அந்த 1 கிராம் சால்ட்டு அந்த குருமாவில் போட்டு வந்து பன்னீரை சாப்பிட மாட்டேன், அந்த குருமாவை வச்சு சாப்பிட்ருவேன். அப்புறம் இடியாப்பமும் நைட்டுக்கு வரும். நான்லாம் இடியாப்பம் சாப்பிட்டேன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சீனி போட்டு இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இப்படி போட்டு சாப்பிட்டு பழக்கம். இங்கே வந்து இடியாப்பம் இவ்வளோ தண்டியில் இப்படி பெருசாக வந்த மாதிரி இருக்கும். நூடுல்ஸை விட கொஞ்சம் ஒரு சைஸ் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து குழம்பு மாதிரி வச்சுருப்பாவ. இதுதான் வந்து நைட்டு. மத்தியானத்துக்கு வந்து பீட்ரூட்டு இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே வராதுங்க. சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்புலாம் வந்ததே கிடையாது. சாம்பார், ரசம், தயிர் இது மட்டும்தான் தருவாங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் தான் மோஸ்ட்லி எனக்கு வந்துச்சு. இது வந்து சாப்பாடு இவ்வளோ தான். வந்து இந்த நீர் காய்கறியில் வந்து இப்படி தான் வரும். நீர் காய்கறி பொரியல் தான் வரும். ஒரு 2-3 பொரியல் இருக்கும். நான் வெண்டைக்காய்லாம் சாப்பிட்டதே கிடையாது அவிய தந்ததில். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன வரோன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டு மில்க் வர பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய டம்ளரில். நான் வந்து ஒரு 2-3 தடவை குடித்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் அது வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் டயட்டிஷியன் வந்து இதெல்லாம் டெய்லி கொடுத்துட்டு வந்து செக்கப்புக்கு வருவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, வாங்கினீங்களா, இன்றைக்கி நான் என்ன கொடுத்தேன், என்ன சாப்பிட்டா இப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு 4 முட்டை சாப்பிடணுமா, அதனால் காலையில் டிஃபனுக்கே ஒரு முட்டை கரு இல்லாமல் அந்த வெள்ளைக்கரு மட்டும் வரும். நைட்டுக்கு ஒரு முட்டை, மத்தியானத்துக்கு 2 முட்டைன்னு வரும். அப்போ வந்து இதை பாருங்கள், ஸ்நாக்ஸுன்னு ஒரு அக்கா கேட்டாவெல்லாம் என்ன ஸ்நாக்ஸுனால் பழங்களையும் இந்த சிறுபயிருக்கு பற்றியெல்லாம் இதுதான் ஸ்நாக்ஸாக எனக்கு வந்துச்சு. ஒரு நாள் சிறுபயிறு ஈவினிங் தான் சிறுபயிறு வரும், இல்லைன்னா ஆமாம் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் ப்ரோட்டீன் பவுட்ரு இல்லைன்னா பால். சிறுபயிரை வந்து உப்பே போட்டு வேக வச்சுருக்க மாட்டாவ, வெங்காயம் போட்டு சும்மா தாளித்த மாதிரி தாளிச்சுப்பாவ. வெங்காயம் மட்டும் கிடக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த சிறுபயிறு வருமா. அதுக்கப்புறம் வந்து அவளையும் அதே மாதிரி தாளிச்சிருப்பாவ, வெங்காயம் மட்டும் கிடக்கும், ஒரு தாளிப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் 11 மணிக்கு என்ன இது வரோன்னா அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுட்ரு இல்லைன்னா மில்க் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டா. இல்லைன்னா வந்து பப்பாளி பழம் அதை ஸ்லைஸ் போட்டு 100 கிராம் மாதிரி வெயிட் போட்டு தருவாங்க. பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், முலாம்பழம், ஆப்பிள் பழம்,
அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இதுதான் வரும். எனக்கு வந்து ஆப்பிளே தான் டெய்லி வந்துகிட்டே இருந்துச்சு. சத்தியமாக அந்த டைமில் எனக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு அது சாப்பிட பிடிக்கவே இல்லை. அப்புறம் டயட்டீஷியன் கூட எனக்கு ஆப்பிள் வந்தால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பழம் என்னன்னு கேட்டாவேன். ஆல்ரெடி பீரியட்ஸ்னால தான் நான் அங்கிட்டு அட்மிட் ஆகி கிடக்கேன். பப்பாளி பழத்தை அனுப்பி விட்டாவேன். பப்பாளி பழமும் வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன்னா அது வந்து ஹெவியாக போகுமோன்னு ஒரு பயம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து முலாம்பழம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெள்ளரிக்காவே தந்துருங்க அப்படின்ட்டு வெள்ளரிக்காவே கேட்டு வாங்கிட்டேன். இப்படி தான் ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டேன். இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன்னா, எங்கள் வீட்டில் வந்து பிஸ்கெட் வாங்கி வச்சுருவா 5 ரூபா குட்டே. இதுதான் வந்து எனக்கு காலையிலே வயிறு பசி வந்துடும் பார்த்துக்கோங்க. அதனால் அதை வந்து தண்ணியில் முக்கி சாப்பிடுவேன் 5 ரூபா குட்டே மட்டும். இல்லைனா 5 ரூபா 50 இப்படி வந்து 5 ரூபா பாக்கெட்டில். அப்புறம் இடையில வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி போட்டாங்கன்னா அதில் ஒரு 2 எடுத்து கடிச்சிக்கிடுவேன். நிறையாலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் வாங்கி பசங்களுக்கு வச்சுருக்கிறது பச்சை பட்டாணி அந்த இது இருக்குல்ல அதுவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப்ஸு மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. நான் வந்து பட்டாணி மட்டும் அப்பப்போ வந்து 2-3 அள்ளி வாயில் போட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் சீசன் டைமில் தான் எங்கள் வீட்டில் ஃப்ரூட் எது மலிவு விலையில் கிடைக்குதோ அந்த பழம் தான் எங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஆப்பிள்லாம் என்னென்னா வாங்கினதே இல்லை. இப்போ வந்து வாங்கி வச்சுருந்தது வந்து தர்பூசணியுமே எனக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் தந்திருக்காங்க. தர்பூசணி வந்து இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி அவங்க அக்கா வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது இருக்குது. அது அந்தந்த சீசன். இதை மாம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஒரு சின்ன பீஸு சாப்பிட்டுக்கிடுவேன். முன்னாடி நல்லா இருக்கும்போது எனக்கு அந்த மாம்பழம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. சீசன் வந்தாலும் மாம்பழம் தொடவே மாட்டேன். இப்போது உடம்பு சரியில்லைனா அதுக்கப்புறம் தான் எது சாப்பிடக்கூடாதோ அது மேலெலாம் ஆசை வருது. அதனால் மாம்பழம் மட்டும் ஒரு பீஸு இந்த மாதிரி தான். எதையுமே நான் நிறையெல்லாம் எடுத்துக்கிட மாட்டேன். ஆசை வந்துச்சுன்னா சின்னதாக எடுத்துக்கிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் வடை ஏதாவது போட்டாங்கன்னா ஒரு வடை அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிடுவேன். இதுதான் மக்களே ஸ்நாக்ஸுன்னு. அன்னைக்கு பலாக்கொட்டை வச்சாங்கன்னா அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். நான் ஸ்நாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் சோறு சாப்பிட்றோம், பொரியல் வச்சு சாப்பிட்றோமா. அதுக்கப்புறம் வந்து இடையில ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து முக்கால்வாசி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பிஸ்கெட்டு தான் சாப்பிட்டுக்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் சோறு, சாயங்காலம் எங்கள் அம்மா ஏதாவது வடை கிடை போட்டாங்கன்னா சாப்பிடுவேன். இல்லைன்னா அவ்வளோதான். இதுதான் ஸ்நாக்ஸுன்னு. வேறு ஹை குவாலிட்டிலலாம் எதுவுமே வாங்கி சாப்பிட்றது கிடையாது. பழமும் சாப்பிட சொல்லியிருக்காவா. பழம் இப்போ எனக்கு தேவை ரத்தம் ஊடுறதுக்கு தான் நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன பழம் இருக்குது, மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும். அதுவுமே வந்து என்னைக்காவது வாங்கினாங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்குவேன். இப்போ எங்கள் வீட்டில் எந்த பழமும் வாங்கி போடலை. ஏன்னா வீடு மாற்றின பிஸி அப்படி இப்படின்னு கிடக்கிறனால அந்த ஒன்றும் இல்லை. ஸ்நாக்ஸு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா நான் ஆசையெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டேன். கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். அதுக்காண்டி நிறைய அள்ளியும் அடைய மாட்டேன். கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துக்கிடுவேன். அந்த ஆசை அதோடு போயிடும், அவ்வளோதான். எனக்கு பலாப்பழம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு 2 பலாப்பழம் எடுத்து சாப்பிட்டேன். அந்த சொலை, அவ்வளோதான். அதோட ஆசை முடிஞ்சு போச்சு. மாம்பழத்தில் புளிப்பாக இருந்துச்சுலாம் சாப்பிட மாட்டேன். இனிப்பு மாம்பழம் எப்போயாச்சும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் ஒரு பீஸு இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிடுவேன் மக்களே. இதுதான் என்னோடய டயட் ஃபுட்டு. ஆனால் சாப்பாடு பொரியல்லாம் நல்லாவே வச்சு ஒரு பொரியல் தான் செய்வேன். அந்த ஒரு பொரியலையும் உருப்படியாக சாப்பிட்டு முடிப்பேன். இதாங்க்கா, வேறு எதுவும் இல்லை. மோஸ்ட்லி என்னோடய ஸ்நாக்ஸ்னால் கொஞ்சம் பிஸ்கெட்டு தான் இருக்கும். அதுவும் தண்ணியில் முக்கி அப்படி தின்றுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்காது. இன்றைக்கி தான் எங்கள் அம்மாட்ட வந்து அவல் பொரியிறது இல்லை, அது என்ன பொரி, அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் பற்றியெல்லாம். அந்த மாதிரி கேட்டேன். எங்கள் அம்மா செஞ்சு தராவலாம் என்னென்னு தெரில. இந்த வீடியோவை போட்டு போய் உட்காந்துக்கிடுவேன்.